கிளைக்கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் அம்மா பேரவையினுடைய தலைவராக, ஒன்றியக்குழு உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளராக, மாவட்ட மாணவரணி செயலாளராக, மாவட்ட இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய செயலாளராக, மாவட்ட கழக செயலாளராக, அமைச்சராக, இப்படி பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை அம்மா அவர்கள் வழங்கி மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் 2011ஆம் ஆண்டு அமைச்சர் பொறுப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கி மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அம்மா அவர்கள் தந்து அதன் மூலம் கரூர் மாவட்டத்திற்கும் 2 முறை என்னை கரூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த கரூர் தொகுதியினுடைய பொதுமக்களுக்கும் வாக்காளர் பொதுமக்களுக்கும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வரப்பட்டுகின்ற பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2011, 2016 5 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 1000 கோடி அளவிற்கு கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வளர்ச்சி திட்டப் பணிகளை அம்மா அவர்கள் இந்த தொகுதி மக்களுடைய நலன் கருதி வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களில் மிக முக்கிய திட்டமாக கருதப்படுகின்ற கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை என்ற ஒரு சிறப்பு திட்டத்திற்காக 8/8/2014 அன்று மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே கடிதத்தை கொடுத்து கரூர் மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன். அன்றே மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவுகளை வழங்கி விதி எண் 110 கீழ் சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். அம்மாவுடைய உத்தரவின்படி விதி எண் 110 கீழ் சேர்க்கப்பட்டு 12/8/2014 அன்று சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை வழங்கினார்கள். மருத்துவமனையினுடைய திட்டத்தினுடைய அம்மாவுடைய அறிவிப்பை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய செயலாளர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் கரூர் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொல்கின்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்பொழுது வருவாய்த்துறை அமைச்சர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட ஆய்வுக் கூட்டத்தை அப்பொழுது தயார் செய்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தின் மூலமாக எந்தெந்த இடங்களை நாம் தேர்வு செய்யலாம் என்று அந்த கூட்டத்தில் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரும் தம்பிதுரையும் கலந்து கொண்டார்கள். பல்வேறு நிலைகளிலே பல்வேறு இடங்களை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்ட பொழுது பல்வேறு கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. இந்த இடம் தேர்வான இடம், இந்த இடம் என்று என்னென்ன காரணங்களால் இந்த இடங்கள் தவிர்க்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய துறை மூலம் எடுத்து சொல்லப்பட்டது 20 ஏக்கர் நிலம் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், ஒரே காம்பவுண்டின் கீழ் ஒரே சுற்றுச்சுவரின் கீழ் 20 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எங்களிடத்திலே வலியுறுத்தினார்கள். அதன்படி பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பார்வையிடப்பட்டன. இறுதியாக எந்த இடமும் தேர்வு செய்யாத நிலையில் உடனடியாக நாம் அந்த இடத்தை தேர்வு செய்து அம்மாவர்கள் வழங்கிய சிறப்பு திட்டத்தை மிக சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு பொதுமக்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்தை 20 ஏக்கர் நிலம் முதலாவதாக 20.56 ஏக்கர் நிலத்தை வாங்கல் குச்சிவளையம் கிராமத்தில் தானமாக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கினார்கள். முதலாவதாக 20 ஏக்கர் நிலத்தை வழங்குகின்ற பொழுது அந்த பத்திரப்பதிவிலே அந்த இடத்தை பத்திரப்பதிவுக்கு முன்பாக டிஎம்இ அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து இந்த இடம் டிஎம்இ சொன்ன வார்த்தை வெரி குட் லேண்ட், உடனடியாக பத்திரப்பதிவை செய்யுங்கள் என்று டிஎம்இ வலியுறுத்தினார்கள். அதன்படி பத்திரப்பதிவு செய்யப்பட்டன. அந்த பத்திரப்பதிவிலே ஒரு பத்திரப்பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அந்த பத்திரத்தை பெறக்கூடியவர் கையொப்பமிட வேண்டும். அந்த இடத்திலே இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் அவர்கள் கையொப்பத்தை வெளியிட்டு அந்த பத்திரப்பதிவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படி பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பட்டா மாற்றம், பெயர் மாற்றம் செய்யப்பட்டன. அதற்கு அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அந்த கோப்புகள் சென்ற பொழுது விரிவாக்கத்திற்கு இன்னும் கொஞ்சம் இடம் தேவை, அந்த இடத்தை நீங்கள் அந்த நிலைய உரிமையாளரிடத்திலே பேசி பெற்றுத்தார்கள் என்று சொன்னார்கள். மேலும் கூடுதலாக 5 ஏக்கர் நிலம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு அதுவும் பட்டா மாற்றம் செய்யப்பட்டன. பட்டா மாற்றத்திற்கு பிறகு 6/12/2014 அன்று அந்த இடத்திற்கு ஆர்டிஓ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 19/1/2011 அன்று மாண்புமிகு அம்மாவுடைய உத்தரவோடு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அரசாணை எண் 11 வெளியிடப்படுகின்றன. அதற்கு பிறகு 30/11/2015 அன்று ஜிஓ நம்பர் 352 படி 229 கோடியே 46 லட்சம் ரூபாய்
நிதிகளை ஒதுக்கி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டிடப் பணிகளுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டு நிதிகளை ஒதுக்கி உத்தரவுகளை வழங்கினார்கள். இந்த இடம் வாங்கல் குப்புச்சிபாளையத்திற்கு உட்பட்ட பட்டா நம்பர் 24-23 படி வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்படும் என்ற உத்தரவு அந்த அரசாணை 382 படி அமைக்கப்பட்டுள்ளன. 382 மையப்படுத்தி ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. 21/1/2012 ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு 10/2/2012 அன்று 2 கம்பெனிகளுக்கும், அதற்கு பிறகு 12/2/2016 அன்று ஒரு கம்பெனிக்கு வேலை உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. மருத்துவக் கல்லூரி கட்டிடப் பணிகளை தொடங்குவதற்குண்டான வேலை உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. அந்த 20.63 ஏக்கர் நிலம் முதலாவதாக வழங்கப்பட்ட அந்த இடத்தில் 8,16,942 சதுரடி பரப்பிற்கு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட கட்டிடப் பணிகளுக்கு உத்தரவுகளை அந்த கட்டிடப் பணிகளை மேற்கொள்வதற்காக பொதுப்பணித்துறைக்கு அந்த வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக முதலாவதாக வழங்கப்பட்ட 20.63 ஏக்கர் முழுவதுமாக மருத்துவக் கல்லூரியினுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு உள்ளன. அதற்கு அடுத்து கூடுதலாக வழங்கப்பட்ட 5 ஏக்கர் நிலம் மருத்துவக் கல்லூரியினுடைய விரிவாக்கத்திற்கு தேவை என்று வருகின்ற பொழுது, அதற்கடுத்து ஒரு நர்சிங் காலேஜ் வருது அல்லது மற்ற இதர திட்டப்பணிகள் வருகின்ற பொழுது விரிவாக்கத்திற்காக கூடுதலாக 5 ஏக்கர் நிலம் ரிசர்வ் பிளாட்டாக வைக்கப்பட்டுள்ளது. இது வருங்காலத்தை எதிர்நோக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு கருத்திலே கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பு அம்சமாக அப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதற்கு முதலாவதாக அவர் இடத்திலே நன்றி சொன்னார். வருங்காலத்தில் ஒரு விரிவாக்கம் என்று வந்தால் பல்வேறு ஊர்களிலே இந்த நிலை இல்லாமல் இருக்கின்றன, அதை நீங்கள் நிவர்த்தி செய்திருக்கின்றீர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உங்களுக்கும் நன்றி என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல் 6/1 அதாவது அம்மா அவர்கள் 1/3/2016 அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்படுகின்ற பொழுது அரசாணை எண் 352 வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சி பட்டா எண் 24-23 அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்ற அரசாணையின் மூலமாக விடப்பட்ட டெண்டர் மூலமாக ஒப்பந்த புள்ளிகள் போடப்பட்டு அதன் மூலம் வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது நிகழ்ச்சி கரூர் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றது. நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு 2-3 மாதங்கள் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6/4/2016 அன்று தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் எந்த ஊராட்சிக்கு உட்பட்டது என்ற கேள்விக்கு வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சி, மண்மங்கலம் வட்டம், கரூர் வட்டம் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அப்பொழுது தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் மக்களவை துணை சபாநாயகர் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களும் இடத்தை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு நிலைகளிலே அதற்கு நான் உதாரணத்தை சொல்ல முடியும். இப்பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அமைச்சராக இருப்பவர் அப்பொழுது நகராட்சியின் அலுவலகத்தில் நேரடியாக சென்று நகராட்சியினுடைய சேர்மன் அறையிலே அமர்ந்து, உங்களுக்கெல்லாம் அது தெரியும், நகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நகராட்சி கவுன்சிலர்களாக வரவழைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குண்டான இடத்தை மாற்ற வேண்டும், நகராட்சி இடத்திலே அமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தீர்மானத்திலே கையொப்பமிட வேண்டும் என்று இடத்திலே எடுத்து சொல்லி முதலாவதாக ஒரு தீர்மானத்தை ஏற்றினார்கள். அதன் பிறகு இடத்தை குறைத்து இரண்டாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு இடத்தை குறைத்து மூன்றாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தின்படி நகராட்சிக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் 15.28 ஏக்கர் நிலம் மட்டுமே இருப்பதாகவும் அதற்கு ஈடான தொகையை நகராட்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் நகராட்சி ஆணையர் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது வாங்கல் குப்புச்சிபாளையத்தில் வழங்கப்பட்ட இடம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தானமாக வழங்கப்பட்ட இடம். இந்த தானமாக வழங்கப்பட்டதற்கு காரணம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏற்கனவே அம்மா அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அறிவித்த பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செயலாளர் அவர்களின் இடத்திலே சொன்னது, மாவட்ட ஆட்சியரிடத்திலே சொன்னது, எந்த இடத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை நாங்கள் பணம் மூலமாக இடத்திற்கு பணத்தை நாங்கள் செலுத்தக்கூடிய நிலை இருக்கக்கூடாது, தானமாக அது புறம்போக்கு நிலமோ அல்லது தனியாருடைய நிலமோ தானமாக கொடுக்கக்கூடிய இனாமாக கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் நிலத்தை எங்களுக்கு பட்டா மாற்றம் செய்து தர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த நிலைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இப்பொழுது நகராட்சியின் மூலமாக அந்த 15.28 ஏக்கர் நிலத்திற்கு
ஒரு சதுரடி 160 ரூபாய் என்ற வழிகாட்டி மதிப்பு இருக்கின்றன. நகராட்சி ஆணையரும் எந்தவித இழப்பீடும் இல்லாமல் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அதன்படி பார்க்கின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளாட்சித்துறைக்கு நகராட்சிக்கு 10.65 கோடி அளவிற்கு சுகாதாரத்துறை நகராட்சிக்கு வழங்கப்படக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல ஏற்கனவே 25.63 ஏக்கர் டிஎம்பி ஒப்புதலுடன் தானமாக வழங்கியவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே காரணம், அது மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்றதற்கு காரணம் அவர்கள் வழங்கப்பட்ட அந்த தானத்தினுடைய பத்திரத்தில் நாங்கள் வழங்கக்கூடிய இந்த நிலம் என்பது மருத்துவ பணிகள் பயன்பாட்டிற்கு, மருத்துவக் கல்லூரி பயன்பாட்டிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக அந்த பத்திரப்பதிவிலே சொல்லியிருக்கின்றார்கள். மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் வழங்கக்கூடிய இனம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கிடையில் பல்வேறு நிலையிலே ஒரு சில ஊடகங்களிலும் ஒரு சில பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்தன. அம்மா அவர்கள் அடிக்கல் நாட்டியது அரசு தலைமை மருத்துவமனையில். அரசு தலைமை மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது அப்பொழுது இருக்கப்படுகிற இந்த அரசாணை என்பது இருக்கின்ற அரசாணை என்பது 352 வாங்கல்குப்பச்சி வளையம் ஊராட்சி. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் வந்து சனப்பட்டியில் ஏதோ மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டியது போல செய்திகள் வந்தன. ஆனால் அதற்கு பிறகு தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக வாங்கல்குப்பச்சி வளையம் தான் என்பதை உறுதி செய்யப்பட்டன. இதன் மூலமாக நான் சொல்வது என்னவென்றால், சனப்பரட்டி என்ற இடத்தை மக்களவை துணைத் தலைவர் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களும் முன்னின்று அந்த இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து அவர்களாகவே எந்தவித அரசாணையும் இல்லாமல் அவர்களாகவே அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொல்லி ஏதோ ஒரு அடிக்கல் நாட்டுவதைப் போல ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கினார்களே தவிர இதுவரை எந்தவித அரசாணையும் இல்லை, எந்தவித உத்தரவுகளும் இல்லை. இப்பொழுது வரை இன்று வரை இந்த நொடி வரை இருப்பது வாங்கல்குப்பச்சி வளையம் ஊராட்சி அரசாணை எண் 352 பட்டா எண் 24-23. இதன்படி தான் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இதன்படி தான் அவர்களுக்கு வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு என்பது ஏற்கனவே எந்த பயன்பாட்டிற்காக நிலத்தை தானமாக வழங்கினாரோ அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். எதற்காக வழக்கு தொடுத்தார் என்று கேட்டால், நாங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பாட்டிற்கு நிலத்தை வழங்கினோம். ஆனால் சில பத்திரிகைகளில் சில ஊடகங்களில் வந்து மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை என்பது இடமாற்றம் செய்யப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். எனவே நாங்கள் வழங்கப்பட்ட இடத்தில் மருத்துவக் கல்லூரியை தொடங்க வேண்டும், மாறாக சனப்பரட்டி என்ற பகுதிக்கு மருத்துவக் கல்லூரியை மாற்றக்கூடாது என்று, சனப்பரட்டி பகுதிக்கு மருத்துவக் கல்லூரியை மாற்றக்கூடாது என்று அந்த இடத்திற்கு தடையாணை பெற்றிருக்கின்றன. இன்று வரை அந்த தடையாணை நிலுவையில் இருக்கின்றன. சொல்லி முடிச்சார். இன்று வரை அந்த தடையாணை நிலுவையில் இருக்கின்றன. ஆனால் தடையாணை என்பது சனப்பரட்டியில் மருத்துவக் கல்லூரியை மாற்றக்கூடாது என்பதுதான் தடையாணை, நீதிமன்றத்தினுடைய தடையாணை. ஆனால் வாங்கல்குப்பச்சி வளையம் ஊராட்சியில் வாங்கல்குப்பச்சி வளையம் கிராமத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்கக்கூடாது, மருத்துவக் கல்லூரி கட்டிடப் பணிகளை தொடங்கக்கூடாது என்ற தடையாணையும் இல்லை. இன்று நினைத்தால், இப்பொழுது நினைத்தால் உடனடியாக அந்த கட்டிடப் பணிகளை இப்பொழுது தொடங்கலாம். இந்த நிலையில் நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் சனப்பரட்டி பகுதியை பொறுத்தவரை இருக்கின்ற அந்த 15.28 ஏக்கர் நிலத்தில் மீதம் இருப்பது சாலைகள் போக மீதம் எஞ்சி இருப்பது 13.81 ஏக்கர் மட்டுமே இருக்கின்றன. அந்த 13.81 ஏக்கர் இடத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய செயலாளர்கள் சொன்னதைப் போல கட்டிடப் பணிகளை கட்ட முடியுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு நர்சிங் கல்லூரி அல்லது மற்ற உயர் வகுப்புகள் வருகின்ற பொழுது அந்த இடத்தில் விரிவாக்கத்திற்கு எந்தவித நிலையும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் எல்லாம் நான் அந்த இடத்திலே அம்மாவிடத்திலே கேட்டு பெற்று 5 கோடி ரூபாய் அளவிற்கு பூங்கா அமைப்பதற்கு 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை நடைபெறுகின்ற பொழுது பத்திரிகையாளர் நீங்களும் என்னுடன் வந்தீர்கள். அந்த இடத்திற்கு எந்த சாலையின் வழியாக நாம் சென்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏறத்தாழ ஆண்டிற்கு 150 மாணவர்கள் அந்த கல்லூரியிலே மருத்துவக் கல்லூரியிலே பயன்பெறக்கூடிய வாய்ப்பை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் 750 மாணவர்கள் கல்லூரி படிப்பை தொடர்வார்கள். ஏறத்தாழ 150 முதல் 200 பேராசிரியர்கள் அந்த கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவர்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 500 கார்கள் செல்லக்கூடிய நிலை அங்கு ஏற்படும். அதே போல நோயாளிகள் வந்து செல்லக்கூடியதற்குண்டான ஆம்புலன்ஸ் வசதிகள், குடிநீர் தேவையை போக்குவதற்குண்டான லாரி வசதிகள், ஒரு எமர்ஜென்சிக்கு அவசர தேவைகளுக்கு ஒரு தீயணைப்பு வண்டிகள் செல்லக்கூடிய நிலை அந்த சாலையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நடுநிலையோடு நீங்கள் யோசித்து பார்க்க. அந்த சாலைக்கு அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய சாலை என்பது
20 அடி சாலை மட்டுமே உள்ளன. 2 பகுதியிலும் சாக்கடைகள் 2 அடிகள் போக மீதி 15-16 அடிகள் மட்டுமே, அந்த 15 அடி சாலை மட்டுமே உள்ளன. இதில் எப்படி நாம் அந்த இடத்திற்கு சென்று அந்த கல்லூரியினுடைய பயன்பாட்டை நாம் பெற முடியும் என்பதை நாமும் பொதுமக்களும் யோசிப்போம், நீங்களும் யோசிப்பார்கள். இந்த நிலையில்தான் வாங்கல் குப்பச்சிபாளையத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்குண்டான அரசாணைகள் முழுமையாக வெளியிடப்பட்டன. அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி ஏதோ வாங்கல் குப்பச்சிபாளையத்தில் வெளியிடப்பட்ட இடத்தில் சாலை வசதிகள் என்பது அதே போல மாண்பு அம்மா அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படும் என்று மாண்பு அம்மா இடத்திலே கோரிக்கை வைத்து மாண்பு அம்மா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாநாட்டில் கரூருக்கு சுற்றுவட்ட சாலை ரிங் ரோடு அமைக்கப்படும் என்ற உத்தரவுகளை வழங்கி அதற்குண்டான அரசாணையும் வெளியிடப்பட்டன. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தண்ணீர் பந்தல், அதாவது கோயம்புத்தூர் தாராபுரம் சாலை பிரிவிலிருந்து மாங்காசோழிபாளையம் வழியாக மண்மங்கலம் வழியாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இடம் வழியாக வீரராக்கியத்தை சென்றடையக்கூடிய சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்குண்டான அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன. 2 அரசாணைகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த 2 அரசாணையுடைய நகலிலும் உங்களுக்கு வழங்குகின்றேன். ஆக சுற்றுவட்ட சாலை அமைக்கக்கூடிய அந்த 4 வழிச்சாலையினுடைய மெயின் ரோட்டிலேயே இந்த அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உண்டான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன. மிக விரைவாக இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவரிடத்திலே 3 முறை மனுக்களை வழங்கியிருக்கின்றேன். கடைசியாக வழங்கப்பட்ட மனுக்களில் மாண்பு முதலமைச்சர் அவரிடத்திலே இந்த கல்லூரியினுடைய பணிகளை மிக விரைவாக 23/4/2017க்குள் இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டிடப் பணிகளை தொடங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 24ஆம் தேதி பொதுமக்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் அந்த உண்ணாவிரதத்திலே பங்கு கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் என்ற கடிதத்தை அவரிடத்திலே வழங்கியிருக்கின்றேன். இந்த பகுதியினுடைய இன்றெல்லாம் திருவிழா, இன்று தொடங்கி திருவிழா 3-4 நாட்கள் நடக்கின்றன. ஆகையால் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் இந்த உண்ணாவிரதத்திலே அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டதின் அடிப்படையில் 28/4/2017 அன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கி கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு கரூர் மாவட்டத்திற்கு கரூர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த வாங்கல் குப்பச்சிபாளையம் கிராமத்திலே பட்டா எண் 224/23 படி அரசாணை எண் 352 படி கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவமனையை கட்டிடப் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, இதை தடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும், நான் தெளிவாக கேட்கின்றேன். நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற பொழுது இப்பொழுது அமைச்சராக இருப்பவர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் நகராட்சியிலே நேரடியாக சென்று தீர்மானத்தை நிறைவேற்றினார். அப்பொழுது இந்த பகுதியினுடைய மக்கள் அவரிடத்திலே நேராக சென்று கேட்டார்கள், நீங்கள் இந்த பகுதிக்கு தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி தேர்தல் வர இருக்கின்றன, ஆகையால் நீங்கள் எப்படி இந்த இடத்திலே இடத்தை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கேட்டபொழுது எனக்கும் அதற்கு சம்பந்தமில்லை என்ற ஒரு சில மலுப்பலான பதில்களை சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகும் கூட தேர்தல் நேரத்தில் அவர் இந்த பகுதிக்கு வாக்குகளை சேகரிக்க வருகின்ற பொழுதும் கூட இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நான் உங்களோடு இருப்பேன், அந்த பணிகளை செய்வேன் என்ற உறுதியை சொன்னார். அதேபோல் வாங்கப்பாளையத்தில் வெண்டமலையில் முருகன் தேரோட்டத்தின் போது மாண்பு மக்களவை துணை சபாநாயகர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரிடத்தில் மக்களவை துணைத் தலைவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது நானும் அதற்கு உறுதுணையாக இருப்பேன், நிச்சயமாக மாற்றுவதற்கு எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று பல்வேறு நிலைகளிலே வேறு விதமான முடிவுகளை எடுப்பதாக தெரிய வருகிறது. அதனால்தான் உடனடியாக இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி 28ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றன.